அவர் தனது வார்த்தையை பூமியிலே அனுப்புகிறார். சாதாரணமா சொல்லாதுங்க. ஒரு யவீரு என்ற ஒரு ஜபாலய தலைவன் பேசிக்கிட்டே இருக்கிறான். என் புள்ள என்ன பண்ணிட்டு இருக்கிறான், மரண அவஸ்தைப்படுறான், கொஞ்சம் வீட்டுக்கு வாங்க. இவர் போய்கிட்டே இருக்கிறாரு. கொஞ்சம் தூரம் போகும்போது 12 வருஷம் பெரும்பாடு உள்ள ஸ்திரீ உள்ள என்டர் ஆகுறா. அவகிட்ட கொஞ்ச நேரம் டைம் ஆகுது. இப்ப இவன் சொல்றான், என்னங்க டைம் ஆகிட்டு இருக்கிறீங்க, என் புள்ள என்ன ஆயிட்டான், சாவ போறான்னு சொல்லும்போது அங்க இருந்து ஒரு சத்தம் வருது, உன் பிள்ளை என்ன ஆயிட்டான், மறிச்சு போயிட்டான், முறிஞ்சு போயிடுச்சு. இப்ப இவரு சொல்றாரு, பயப்படாத, விசுவாசம் உள்ளவனாயிரு, அது முடிஞ்சு போகல. ஏனென்றால் இவர் வாயிலிருந்து ஒரு வார்த்தை வந்ததுன்னா முடிஞ்சு போனதும் மீண்டும் புதுப்பிச்சு எழும்பும். ஒரு வாயிலிருந்து ஒரு வார்த்தை புறப்பட்டு போச்சுன்னா மரித்து போன சரீரங்களும் உயிரோட எழும்பும். உன் வாழ்க்கையில எந்தெந்த இடத்துல நீ மரித்து போயிருக்கிறாயோ, இயேசு ஒரு வார்த்தை பேசினார்னா அந்த மரித்து போன ஆசீர்வாதங்கள் உயிரோட எழும்பும். உங்க வாழ்க்கையை மாற்றுவதற்கு ஒரு வார்த்தை போதும்.